இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் 69வது பிறந்த நாளான இன்று சென்னையில் உள்ள அஇஅதிமுக தலைமைக் கழக வளாகத்தில் மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு கழக அவைத் தலைவர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் தலைமையில் தலைமைக் கழக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியின் போது புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழா சிறப்பு மலரும் வெளியிடப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளராகவும் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் தமது வாழ்நாளை மக்களுக்காகவே அர்ப்பணித்து தவ வாழ்வு வாழ்ந்து மறைந்த மக்கள் தலைவி இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் 69வது பிறந்த நாளான இன்று காலை 10 மணிக்கு சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலை தலைமைக் கழக வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு கழக அவைத் தலைவரும் பள்ளி கல்வி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சருமான திரு கே.ஏ. செங்கோட்டையன் தலைமையில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளும் அமைச்சர் பெருமக்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தயார் செய்யப்பட்டிருந்த சிறப்பு மலரை கழக பொருளாளரும் வனத்துறை அமைச்சருமான திரு திண்டுக்கல் ஸ்ரீ சீனிவாசன் வெளியிட கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை துணைத் தலைவருமான திரு பொள்ளாச்சி வி. ஜெயராமன் பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கழகம் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்.